ஆஃப் பண்ணிங்க. ஆஃப் ஆன் பண்ணிட்டல. பாஸ். நல்லா இருக்கு பைத்தியம். ஹாய் பாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ பண்ண அதே பண்ணு. எப்படி பாவாது நீ யோசி பண்ணவே மாட்டே. பேசினா பிரச்சனை இல்ல வேர். மீன் சொல்ல வந்து போணும் தோணும். வேர்க்கு பாப்பா. இப்ப லவ் சீரிஸ்க்கு நீ தான் டைரக்டர், நீயே பேசு. என்ன சொல்லணும் நீயே சொல்லு. நீ கேள்வி கேளு, நான் பதில் சொல்லிக்கிறேன்ப்பா. புரியுதா? நான் நீ பண்ண வேண்டாம் போலாம். எப்ப நான் பேசுறேன் புது பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நீ நான் போறேன். நீ பண்ணு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஹே गाइस, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எஸ் எங்களோட லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. லவ்ல நாங்க பார்த்த ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? அதுல ஒண்ணு இந்த கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப் நாங்க போகணும்னு சூஸ் பண்ணது. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, கண்டென்ட் உங்களுக்கு எஜுகேஷன் ரிலேட்டடா இருக்காது. ஜஸ்ட் எங்களோட ஸ்டோரி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் லவ் மேரேஜ் பண்ணிருக்கலாம், இல்ல லவ் மேரேஜ் பண்றதுக்காக அவங்க ஃபியூச்சர்ல பிளான் பண்ணிட்டு இப்போ அவங்களோட கரியர் கோலை சூஸ் பண்ணலாம். சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், இன்ஸ்பிரேஷனா இருக்கும். தெரியல கண்டிப்பா இருக்கும் நம்புறோம். ஏன்னா எங்களோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா எங்களுக்கே கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கும் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது. ஏன்னா நாங்க வந்த பாதைகள் என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட்டோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் வந்து டவுன் ஆகும்போது நம்ம இப்படி வந்திருக்கோம், என்ன நம்ம ஓடலாம் அப்படின்னு வந்து எங்களுக்கே வந்து சம்டைம்ஸ் பூஸ்டப்பா இருக்கும். ஸோ அதனால உங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறோம். ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து சொல்ல போனா சுதாக்காக நான் வேலைக்கு போனதும், எனக்காக சுதா வேலைக்கு போனதுமே அது மாதிரி தான் நடந்தது. இப்போ நாங்க ஃபோர்ஸ்ல இருக்கிறது வந்து அது மாதிரி தான் நடந்தது. ஃபோர்ஸ்ன்னு இல்லை, ஃபோர்ஸ்ன்னு நாங்கள் சூஸ் பண்ணல ஸ்பெசிஃபிக்கா. பட் கவர்மெண்ட் ஜாப் போகணுன்ட்டு பிளான் பண்ணி எல்லாமே படிச்சுட்டு இருந்தோம். நான் வந்து நிறையவே படிச்சுட்டு இருந்தேன். லைக் ரயில்வேக்கு அண்டு எஸ்எஸ்சியில் ஜிடி கான்ஸ்டபிளும் நான் பண்ணியிருக்கிறேன். அண்டு என்னோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா தெரியும், நேவிக் ஜிடி பண்ணியிருக்கிறேன், கோஸ்ட் கார்டில் அது 2-3 அட்டம் பண்ணியிருக்கிறேன், தமிழ்நாடு கான்ஸ்டபிள் பண்ணியிருக்கிறேன், அந்த குரூப் 4 பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சும்மா படிக்கிற டைமில் எல்லாரும் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி தான். ஓகே அப்ளை பண்ணுறா வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு எல்லா இதுக்கும் அப்ளை பண்ணி படிக்கிற மாதிரி தான். பட் சுதா வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுதுனாங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாமு. ஸோ அவங்களோட லக்கு வந்து பை காட்ஸ் கிரேஸ் அவங்க ரொம்பவே ப்ரேயரில் வந்து ரொம்பவே டிவோஷனல். அவங்க வந்து ப்ரேயர் ரொம்பவே பண்ணுவாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே சொன்னாங்க. எனக்குமே அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு சிஎஸ்எஃப் கிடைக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே. ஏன்னா அவங்க அந்த டைமில் எடுக்கும்போது 48 கொஸ்டின் தான் சம்திங் தான் அவங்க அட்டனே பண்ணியிருந்தாங்க அவுட் ஆஃப் 100க்கு. ஸோ அப்போ சொல்லியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் தானே, பெருசாக ஒன்றும் நான் சுதா கிளியர் பண்ணுவான்லாம் எனக்கு உண்மைக்கும் நானும் பெரிய ஹோப் வைக்கல. ஆனா சுதாக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. இல்ல நான் கிளியர் பண்ணிடுவேன், எனக்கு கண்டிப்பா தெரியும், எனக்கு சிஎஸ்எஃப் தான் போவேன். சிஎஸ்எஃப்னா என்னன்னே தெரியாது. நான் சும்மா யூடியூப்ல பார்த்தேன், சிஎஸ்எஃப் வந்து ஃபேமிலி கூட இருக்கலாம், கொஞ்சம் பிரைவேட் செக்டர் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லும்போது நானே சும்மா சொல்லிட்டே இருந்தேன், நான் சிஎஸ்எஃப் தான் போவேன், நான் பாஸ் ஆயிடும், நான் கண்டிப்பா போயிடுவேன். என்னோட மார்க் ரொம்ப லோவா இருந்துச்சு. ஆனா எனக்கு வந்து என்னன்னா போயிட்டோம் அப்படின்னா ஃபேமிலில வந்து ஒரு நம்ம வந்து பிரைவேட்ல எவ்வளவு சேலரி வாங்கினாலுமே கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுக்கு இன்னுமே ஒரு ரெப்புடேஷனும் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துட்டு தான் இருக்கு எல்லா இடத்துலயுமே சீரியஸாவே. ஸோ அப்போ கொரோனாவும் இருந்துச்சு, நான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாம காலேஜ் காலேஜ் படிச்சுட்டு அப்ளை பண்ணது. ஸோ எனக்கு வந்து ஓகேவா இருந்துச்சு. நான் வந்து போயிட்டோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் வந்து பார்த்துக்கலாம் அந்த மாதிரி கான்செப்ட் எனக்கு போகணுன்றது ரொம்ப இதாக இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு கல்யாணம் பண்றதுக்காக சேம் இவங்களுக்குமே வந்து என்ன கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போயிட்டா வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. முடிஞ்சளவு நாங்கள் எஃபர்ட் பண்ணதான் இந்த கவர்மெண்ட் ஜாப். ஸோ அது வந்து கடவுளோட பிளெஸிங் தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எனக்கு கிடைச்சது. ஆனா அந்த டைம் வந்து கணேஷ் வந்து கிடைக்காம இருந்தது. எக்ஸாம் 2018ல அப்ளை பண்ணோம், 2018 எஸ்டிடில தான் போனாங்க. அண்ட் எக்ஸாம் டேல வந்தப்போ எக்ஸாம் டே வந்து பிஎஸ்என் காலேஜ் திருநெல்வேலியில தான் நடந்தது. ஸோ எக்ஸாம் டைமிங் வந்து 2 மணி நினைக்கிறேன், 2 மணிக்கு சம்திங் ரிப்போர்ட்டிங். நாங்க லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு சரி நான் சொல்றேன். ஆக்சுவலி பிஎஸ்என் காலேஜ்ல எக்ஸாம் 3:15 என்னோட ரிப்போர்ட்டிங் டைம். நாங்க வந்து 2:00 வரைக்கும் கேஎஃப்சி உட்காந்து பக்கெட் சிக்கன் சாப்பிட்டே இருக்கேன். ஆனா இவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க இந்த மாதிரி இருக்கும், 25 இருக்கும், இந்த மாதிரி பண்ணணும். எனக்கு 2-3 days எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அன்னைக்குமே வந்து இந்த மாதிரிலாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ரீசனிங் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இனிஷியல் ஸ்டேஜ் நானுமே பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட்லாம் கிடையாது. நானும் அந்த 2018ல 19 ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்குமே இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஸோ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், கணேஷ் நான் இந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணணுமா, நான் வந்து போயிடலாமே, உன்னை பார்த்தாச்சு, நான் காலேஜ்ல இருந்து எக்ஸாம்னு சொல்லி நான் பர்மிஷன் வாங்கி வந்துட்டேன், சாப்பிட்டாச்சு உன்னை பார்த்தாச்சு, நம்ம போகலாமே, அந்த மாதிரி தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இல்லை வேண்டாம், ஏன்னா நான் அப்போ வந்து இவங்க தான் ஃபைனல் முடிச்சு ரொம்ப சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த அளவுக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படிலாம் இல்லை. சரி ட்ரை எப்போ எக்ஸாம் தான் பாஸ் ஆகி பிசிக்கலா முடிக்கும் போது தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு ரொம்பவே. ஸோ போயிடலாமே, இல்லை வேணாமே, அந்த மாதிரி பிளான் பண்ணி சரி போலாம், இங்க தானே சும்மா ட்ரை பண்ணி அப்படின்ட்டு போனோம். போற வழியில என்னாச்சுன்னா போட்டோ இல்ல, பாஸ்போர்ட் போட்டோ இல்ல, ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் போட்டோ காப்பி எடுத்தாச்சு, பட் போட்டோ இல்ல. அப்புறம் என்ன பண்றது, 3:00 போல நாங்க போற வழியிலயுமே எந்த போட்டோ ஸ்டுடியோவும் இல்ல. ஓகேவா? அப்புறம் ஒரு போட்டோ ஸ்டுடியோ தேடி பிடிச்சு போனோம். ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ்ல இருந்தது. அவரும் சாப்பிட்டுட்டு இருந்தாரு லஞ்ச் டைம், கொஞ்சம் டைம் எடுத்துவாங்கன்ட்டு. எங்களுக்கு 3 மணிக்கு சம்திங் ரிப்போர்ட் வேற பண்ணணும். இல்ல நான் டைம் இல்ல, கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு அவர் சாப்பாடை வச்சுட்டு அப்படியே எங்களுக்கு எடுத்து கொடுத்தாரு போட்டோ. சோ அந்த போட்டோ எடுத்துட்டு போய் அப்படி எழுதின எக்ஸாம் தான் சுதா. கிளிப் ஹால் சென்டர்ல கிளிப் எல்லாம் போட்டு கூட நிறைய எடுத்துட்டு கழட்டி கீழே போட்டுட்டே போறேன். கணேஷ் பொறுக்கிட்டே வராங்க.
ஸோ அப்படி போய் எழுதின எக்ஸாம்னா நான் வந்து ரொம்ப சீரியஸா ப்ரிப்பரேஷன் எனக்கு இல்லை. இவங்க இதுல வந்து எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சீரியஸா ஹார்ட் ஒர்க். அவங்க வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணதா எல்லாமே. எங்க 2 பேருக்குமே எனக்குமே அவ்வளவு பெரிய நாலேஜ் கிடையாது. இது என்ன இது 2018 நான் எழுதினது. 2018ல ஓகே. அது மாதிரி எனக்குமே பெரிய அளவு அந்த இது இல்லாதனால நாலேஜ் இல்லாதனால இந்த மாதிரி யாருமே இப்ப நாலேஜ் இல்லாம என்ன மாதிரி ஒருவேளை இனிஷியல் ஸ்டேஜ்லயே நீங்க நல்ல ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைச்சது இந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ் ஆக முடியும். ஸோ அதை மீன் பண்ணி தான் நாங்க 2 பேருமே ஏதாவது இப்பவுமே நிறைய பேர் நம்ம பாக்குறவங்க எல்லாம் கேட்கும்போது 10th முடிச்சா போதுமா கான்ஸ்டபிள் ஆகுறதுக்கு அந்த ஒரு அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்ல. நாங்க ஷாப்பிங் போயிருந்தப்ப கூட கேட்டாங்க ஒரு பையனை நாங்க யூடியூப்ல இந்த மாதிரி சேனல் வச்சிருக்கோம்னு சொன்னப்போ கேட்டாங்க அப்படியா இதுக்கு 10th முடிச்சாலே போதுமா, ஏன்னா அவங்க 10th முடிச்சுட்டு சேல்ஸ் பாயா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் இல்லை நிறைய பேருக்கு. ஸோ அது மாதிரி தான் எங்களுக்குமே அந்த ஸ்டேஜ்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் எது பண்ணணும் இதுக்கப்புறம் என்ன அதாவது எக்ஸாம்க்கு அடுத்து என்ன வரும் அந்த மாதிரி எதுவும் தெரியாது. சும்மா எக்ஸாம் எழுதுவோம் அதுக்கப்புறம் வர்றது பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுலதான் சுதா எழுதுனாங்க. அண்ட் ரிசல்ட்டுமே வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணி அவங்க ஆல்ரெடி ஒரு மேரத்தான் ஈவெண்ட்ல நிறைய பிளேஸ் எடுத்திருக்காங்க. அவங்க காலேஜ் ஜோனலா இருக்கட்டும் டிவிஷனலா ரன்னரா போய் 10 கிலோமீட்டர் வந்திருக்காங்க ஆஃப் மேரத்தான்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அவங்களோட ரன்னிங் எக்ஸ்பீரியன்ஸ்? 1600 உங்களுக்கு ஈஸியா தானே இருந்திருக்கும். இல்ல 10 கிலோமீட்டருக்கும் 1.6க்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல வந்து எப்படியா ஓடிடலாம் எனக்கு. ஆனா 1.6 எனக்கு நிறைய எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. ஏன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங் இந்த டைமிங்குள்ள வந்து ஸ்பீடா ஒரே ஸ்பீட்ல கண்டினியூவா இது பண்ணா 10 கிலோமீட்டர் வந்து திடீர்னு நம்ம ஸ்பீட் எடுப்போம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 கிலோமீட்டர் வந்து ஸ்லோ ரன்னிங் கூட எடுத்து நம்ம டைம் கவர் பண்ணிடலாம். 1.6ல அப்படி கிடையாது. ஸோ ஆனா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இவங்க கிட்ட தான் நான் டிப்ஸ் கேட்பேன். எனக்கே நான் அது வரைக்கும் ரன்னிங் எதுவுமே நான் பண்ணதே கிடையாது. ஆனா நான் சுதாக்கு டிப்ஸ் சொல்லுவேன் இப்படி பண்ண அப்படி பண்ணிட்டு எல்லாம் அப்போ யூடியூப்ல இருந்ததுனாலதான் பார்த்து எப்படி பண்ணலாம். ஏன்னா நம்ம ஓட போறது வந்து ஒரு 8 நிமிஷம் தான். அந்த 8 நிமிஷத்துக்கு நம்ம ஃபுல்ஃபில்லா நம்ம போட்டு நம்ம ஃபுல் ஹார்ட் ஒர்க் போட்டு ஓடணும்னா நமக்கு அதுக்கப்புறத்துக்கு ஈஸியா இருக்கும்ல. வேலை கிடைக்குதோ இல்லையோ அட்லீஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணியாச்சு. ஓபிசி கேட்டகரியில ஜென்ரல் சாரி ஓபிசி சொல்ல மறந்துட்டேன் நான். ஏன்னா அப்ளை பண்ணதுல வந்து சுதாக்கு வந்து ஓபிசி கொடுக்கல. எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னன்னா ஓபிசினா என்னன்னு எனக்கு தெரியாது கேட்டகரி. ஸோ அந்த மாதிரி இருந்தேன். ஸோ ஜென்ரல் கேட்டகரி தான் கொடுத்துருந்தேன். பிசி எல்லாம் ஒருவேளை சென்ட்ரல் இது வரும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியில சுதாக்கு வந்து சிஎஸ்எஃப்ல கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியம் தான். ஸோ ஜென்ரல் கேட்டகரி கட் ஆஃப் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்குமே கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரன்னிங் டிப்ஸ் கொடுத்துட்டு இருந்ததுனால அந்த 8 நிமிஷம் வந்து சுதாக்கு பெரிய டஃபா இருந்திருக்கும்னா கண்டிப்பா டஃபாவே இருந்தது. சர்ஜரி பண்ணிட்டு நான் ரொம்ப வெயிட்டும் கெயின் பண்ணிருந்தேன். நான் வந்து இவங்களுக்காக பண்றோம் அப்படின்றது ஒரு பெரிய மைண்ட்ல இருந்தாலுமே சேம் இவங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயம் உனக்கு வந்து நீ அதுல ரொம்ப டிப்ரெஸ் ஆயிருந்தேன். வெயிட் கெயின் பண்ணிருந்தேன், அப்பண்டிஸ் பண்ணிருந்தோம். இது எல்லாத்தையுமே வந்து நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தப்போ இதெல்லாமே எனக்கு ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அட் சேம் டைம் வேலை கிடைச்சாலும் நம்மளோட ஃபியூச்சர் மேரேஜுக்குமே வந்து அது ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் நான் இப்பவும் நிறைய பேர்ட்ட அதான் சொல்றது வீடியோல. நீங்க பிசிக்கல் பிராக்டிஸ் பண்றீங்க உங்களுக்கு கிடைக்கல. அதே தான் சுதாக்குமே நான் சொன்னது. நீங்க பிசிக்கல் பிராக்டிஸ் பண்ணுங்க. அது கிடைக்கல உங்களுக்கு பிசிக்கல்ல நீங்க போடுறது உங்களுக்கு எஃபர்ட் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நீங்க மித்தபடி நான் வேற ஏதாவது ஒர்க் அவுட் பண்ண நீங்க ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் எதுவுமே எடுக்க போறது இல்லை. நீங்க நார்மலா ஓடுறீங்க யூஸ்வலா ஓடுனீங்கன்னா உங்களுக்கு பாடி ஹெல்த்துக்கு நல்லதுங்கிற. ஏன்னா சர்ஜரி வேற பண்றது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ நீ அதை மட்டும் மைண்ட்ல வச்சு டெய்லி பிராக்டிஸ் பண்ண. ஸோ வந்து நம்ம பிசிக்கலாவே இன்புட் வந்து கொடுத்து பார்ப்போம். நமக்கு நல்ல ஒரு அவுட்புட் வரும்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம். அப்படி போக டைம் வந்தது. நாங்க சுதாக் ரிப்போர்ட்டிங் அதாவது சென்டர் பிசிக்கல் டேட் வந்தது. அந்த பிசிக்கல் டேட் ஒரு நாள் முன்னாடியே நாங்க போயிட்டோம். அங்க போயிட்டு அங்க ஐடிபிபி போனவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும். மதுரை சிவகங்கையில அங்க ஒரு கோயில் ஒண்ணு இருக்கும். அங்கதான் நல்லா மழை பெஞ்சது. நாங்க லேட் நைட்டா தான் போனோம். அரௌண்ட் ஒரு 11 to 11:30 தான் ரீச் ஆனவங்க ஆட்டோ பிடிச்சு. எல்லா கேண்டிடேட்டுமே அங்கதான் வந்து இந்த பக்கத்துல இருக்க ஒரு பிள்ளையார் கோயில்ல தான் வந்து இருந்தாங்க. எங்களுக்கு உட்கார்றது கூட லிட்டரலா இடம் இல்ல அவ்வளவு. ஏன்னா மழை பெஞ்சதுனால எல்லாருமே ஃபர்ஸ்ட் போனவங்க அவங்களும் ஃபேமிலியோட வந்திருந்தாங்க. கேர்ள்ஸ்க்கு தானே பிசிக்கல். ஸோ ஃபேமிலியோட வந்ததுனால லிட்டரலா எங்களுக்கு உட்கார்றதுக்கு தான் இடம் கிடைச்சது. ஸோ அப்படிதான் நான் உட்காந்துட்டு இருந்தேன். சுதா கொஞ்ச நேரம் படுத்திருந்தாங்க. அப்புறம் நான் படுத்திருந்தேன். மார்னிங் ஏர்லி மார்னிங்கே எழுந்தாச்சு. நாங்க அந்த அளவுக்கு பேக்கெட் பண்ணியும் கிடையாது. நம்ம எங்கேயாவது ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு காலையில கேப் புக் பண்ணி வந்துடலாம். அந்த அளவுக்குலாம் வந்து எங்ககிட்ட நாங்க அந்த அளவுக்குமே இல்லை. நாங்க அதுக்கு நாங்களா தான் எல்லாமே பண்ணுவோம். என்ன கூட்டு போவாங்க வருவாங்க எங்கிட்ட நம்ம மணி இருப்பதை வச்சு இந்த மாதிரி பண்றது இவங்க வீட்டுக்குமே தெரியாது. எதுவும் தெரியாது. எங்க வீட்டுக்குமே நான் படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியும். பட் நான் எங்க போறேன் என்ன எக்ஸாம் கிளியர் பண்ணி என்ன பிசிக்கல் பண்றேன்னா என்னன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நான் கூட்டு போயிருந்தேன். மழை பெஞ்சது காலையில. ஏன்னா அந்த டைம்ல இந்த முன்னாடி ஆர்மியில உள்ள அதே சிஸ்டம் தான். சீக்கிரம் ஃபர்ஸ்ட் யார் போறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஓட விடுவாங்கிற மாதிரி ஒரு தாட்ல எல்லாரும் 4 மணி 4:30 இருந்துச்சு. உண்மைதான். லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன்ல கொஞ்சம் பேர் தான் உள்ள கூப்பிட்டுருந்தாங்க. அந்த மாதிரி லைன்ல போய் உட்காந்துருந்தோம். 4:30 லைன்ல இன்னும் நல்லா இருக்கு. கணேஷ் நான் வந்து அவ்வளவு மேட்லியா இருந்தேன். கணேஷ் மேல எல்லாரும் நினைப்பாங்க நீ இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்றேன், என்ன எக்ஸாம் கூட போகலையா உன்னோட. நான் ரொம்ப மேட்லியா இருந்தேன். போகணும் ஓடணும். ஓடி வின் பண்ணிட்டா கணேஷ் ஹாப்பி ஆயிடுவான். நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட போகலாம். ரொம்ப மேட்லியா இருந்தேன் சீரியஸா.
அதுக்கப்புறம் உள்ள போயாச்சு. போகும்போது நான் போறதுக்கு முன்னாடி நைட் ஒன்று நடந்துச்சு. சீரியஸா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டான ஒரு விஷயம். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்ற ஒரு விஷயம். நான் ட்ரெயினிங் போனதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் சொன்ன ஒரு விஷயம். நான் வந்து கணேஷ்ட்ட கேட்டேன். கணேஷ் எனக்கு பயமா இருக்கு. இல்ல அது மாதிரி சும்மா அவங்ககிட்ட வந்து பயந்து சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, சுதா வந்து எல்லாரும் சுதா ஆயிட மாட்டாங்க. சுதா எல்லாரும் மாதிரி ஆயிட மாட்டா. சுதா ஒரு குண்டு சுதா. ஏன்னா அப்பயுமே நான் 60 குண்டா தான் இருந்தேன். நான் பிசிக்கல் பொண்ணை கூட வந்து கடைசியில் அட்டாச் பண்ண விடுறேன். நான் அப்போ நல்லா குண்டா தான் இருந்தேன். இந்த பிசிக்கலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 2-3 கிலோ தான் குறைச்சிருந்தேன். ஒரு 60 kg கண்டிப்பா இருக்க தான் செஞ்சேன். 62 அப்புறம் அங்க வந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்படி இப்படி அகாடமில வந்தவங்க எல்லாருமே நல்லா Coach பிசிக்கல் எல்லாம் ஃபிட்டா. வச்சு, ஏன்னா நான் வந்து அப்பெண்டிக்ஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியாது. ஸ்டிச்சஸ் வேற இருந்துச்சு. ஸோ நான் சாப்பிடாம இருந்து ரொம்ப எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. நான் என்னால முடிஞ்ச அளவு டெய்லி 1 ஹவர் ரன்னிங் பண்ணேன். ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருப்பாங்கல்ல. ப்ரிப்பேர்டா வந்தாங்க. ஃப்ரூட்ஸ் பார்க்கவே எல்லாம் வந்து சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறது இந்த மாதிரி அவங்க கோச் அந்த நட்ஸ் அகாடமி வச்சிருக்கிறது அது மாதிரிலாம் ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்கவே வந்து ஒரு அத்லட் மாதிரி நல்லா இருந்தாங்க. நான் மட்டும் தான் நல்லா உருண்டையா ஒரு மாதிரி எனக்கே கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு. இவன் ஆனா என்ன வந்து நீ வந்து எல்லாருமே சுத்தமா இருக்க மாட்டாங்க. நீ ஒரு சம்திங் யூனிக் நீ போய் பாரு. ஜஸ்ட் என்ன நினைச்சுக்கோ எனக்காண்டி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. ஸோ நானும் போயிட்டேன். சுதா போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பேட்சா வர்றாங்க வெளியே அன்பிட் ஆனவங்க எல்லாம் வர்றாங்க. நானும் எனக்கு கேட்ல எங்களை உள்ள விடல. என்ன மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய இந்த ஜெயில இருந்து வெளியே வந்து ஒரு ஆளா கூட்டு போவாங்கல்ல. அது மாதிரி எனக்கு லிட்டரலா அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. கேட்ல இருந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பேட்ச் முடியவும் அதுல ஃபெயில் ஆனவங்க ரன்னிங்ல ஃபெயில் ஆனவங்கள அனுப்பி விடுறாங்க. ஸோ அப்படி அனுப்பி விடும்போது எல்லாரும் அவங்க பேரண்ட்ஸை பார்த்து அழுகுறாங்க. எனக்கு இந்த பேட்ச்ல சுதா வந்துடக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் இருக்கு. ஒருவேளை வந்துருவாளான்ட்டு நான் போய் தேடவும் செய்றேன். ஏன்னா வந்து யாரெல்லாம் வந்து ரன்னிங் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்களோ அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. உடனே வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த ரன்னிங் முடிஞ்சது 100 பீப்புள்ஸ் அவங்க உள்ள கேண்டிடேட்டா உள்ள கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பேட்சா வச்சு ரன்னிங் விடுறாங்க. அதுல யாரெல்லாம் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்களோ அவங்க வந்து உடனே வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போ வந்து நான் தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். ஃபர்ஸ்ட் சுதா வந்துடக்கூடாது. ஆனாலும் எனக்கு ஒரு தாட் ஒருவேளை இந்த குரூப்ல வந்துருவாளோ வந்தா தேடுவாளான்னு வர நான் கேட்ல போயிட்டு இந்த குரூப் முடிஞ்சது. ஓகே அடுத்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும் அப்படியே போய் ரெஸ்ட் எடுப்பேன். திருப்பி அடுத்த குரூப் வரும்போது எல்லாருமே கேட் போவாங்க. அப்போ நானும் போயிட்டு கேட்ல போய் நின்று பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. கடைசி சுதா வந்து கிளியர் பண்ணிட்டேன்ட்டு ஒரு ஹாப்பி மூமெண்டோட வந்தாங்க. எனக்கே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் எந்த ஈவெண்ட்டுமே நான் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் எதுவுமே கிளியர் பண்ணதில்லை. சுதா போன ஃபர்ஸ்ட் டே கிளியர் பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. நானும் அங்க லாஸ்ட்னு நாங்க செகண்ட் எல்லாம் வந்து நிக்க வச்சிருந்தாங்க. அதுலயுமே நான் வந்து ரன்னிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓவர் வெயிட்ல இருக்கிற ஒரு 3 பேரை தனியா வச்சிருந்தாங்க. அந்த 3 பேர்ல நானும் 2 பிள்ளைங்களும் அனுப்பிட்டாங்க. என்ன மட்டும் அப்ப நான் அவ்வளவு ப்ரே பண்ணிருக்கேன். கடவுளே அவங்க கண்ணுல வந்து ஒரு பிளெஸிங் கொடுங்க. என்ன வந்து இந்த பக்கம் உட்கார வச்சிருக்கோம். ஓடி பாஸ் ஆனதுக்கு அப்புறமும் ஓவர் வெயிட் 3 பேரை வந்து தனியா வச்சு 2 பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பியா 2 பேரும் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இதுதான் வந்து பிசிக்கலோட நடந்தது. அப்புறம் மெடிக்கல் எப்படி போனோம்? மெடிக்கல்ல சென்னையில நடந்து மெடிக்கலுக்கு எத்தனை மணிக்கு போனோம்? அது எவ்வளவு நேரம் மெடிக்கல் இருந்தது? அப்புறம் அன்ஃபிட் வேற ஆனாங்க. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்ட் 2 வீடியோல பார்ப்போம். ஸோ மறக்காம பார்ட் 2 வரும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் பண்றது நீங்க எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அது மாதிரி பண்ண நாங்க ட்ரை பண்றோம். நாங்களுமே ரொம்ப பிகினர்ன்றதை விட நாங்க எப்பயாவது தான் மீட் பண்றோமா. ஸோ அந்த டைம்ல என்ன மாதிரி பண்ண உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்கும்ன்றதை நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பட் பிடிக்கும். ஆக்சுவலி வந்து இப்போ என்ன மாதிரி பர்பஸ்ல யூடியூப் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன மாதிரி பர்பஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா சரி 10th இந்த பிசி 10th முடிச்சு சாரி என்ன மாதிரி பர்பஸ்ல யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணுன்றது போய் இப்போ வந்து சீரியஸாவே நம்ம தமிழ்நாடு பிசிக்கு குரூப் போட்டுக்கலாம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. சின்ன ஹார்ட் ஒர்க் வந்து எஸ்எஸ்ஜிடியில ஒரு டிகிரி முடிச்சுட்டு இந்த சிபிஓக்கெல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா முன்னாடிலாம் வந்து நான் பண்ணும்போதெல்லாம் தாய்மொழியில கிடையவே கிடையாது. ஜிடிலாம் இங்கிலீஷ்ல ஹிந்திலையும் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வந்து தாய்மொழிலையும் பண்ணலாம். ஸோ அப்போ நீங்க வந்து பிசிக்கு இவ்வளோ ட்ரை பண்ற நீங்க இதில் பண்ணா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அவேர்னஸ்ல நம்ம வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரிலாம் பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பாய்.